வணக்கம். நம்ம இன்றைக்கி முட்டை குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். வானல் வச்சு எண்ணெய் ஒரு 75 ml விட்டுங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டாவே நல்லாயிருக்கும். கடுகு கொஞ்சம் போட்டு பொரியட்டும். ஒரு 10 பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருங்க. அந்த எண்ணெய் சூட்லேயே வதங்கிட்டோம். 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் நான் சோடியாக்கில் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துட்டேன். நீங்கள் கையாலையும் நறுக்கி சேருங்க. இது நல்லா பொன்னிறமாக நல்லா வறுந்துவிட்டோம். நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் இது கூட இப்போ 2 பெரிய வெங்காயம்னா ஒரு 5 பெரிய தக்காளி, இதையும் நான் சோடியாக்கில் நறுக்கி சேர்த்துட்டேன். நீங்கள் கையால் இருந்தால் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருங்க. இதுவும் நல்லா வதங்கணும். வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் நீங்கள் அதுக்கப்புறம் தான் மிளகாத்தூள்லாம் சேர்க்கணும். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ 2 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருங்க. தண்ணி ஒரு 2 டம்ளர் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா ஒரு 3 நிமிஷம் கொதித்து கொஞ்சம் சுண்டி வரும். அந்த சமயத்தில் ஒரு 3 முட்டை உடச்சி சேர்த்துக்குங்க. மை ஹோம் ஃபுட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 3 முட்டையும் உடச்சி சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிளறுங்க. ஃபஸ்ட்டு நல்லா ஃபுல் தீயில் இருக்கும், அப்புறம் தீ குறைச்சிருங்க. பாருங்கள், நல்லா சுண்டி வந்துடுச்சு. இது எங்கள் வீட்டுக்கு ஒரு பாட்டி வருவாங்க. அவங்க இதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. செஞ்சு வானல்ல இது மாதிரி பரட்டி கொடுக்க சொல்லுவாங்க. செஞ்சு கொடுப்பேன். சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது சின்ன வயசில் எங்களுடைய ஃபேவரட் டிஷ்ஷு. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.